ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தான் பார்த்து இட்லி செஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு 4 இட்லியாச்சும் மிச்சமாகிடும். அந்த இட்லியை வச்சு அருமையான ரெசிபி செய்யலாம். நான் ஒரு 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு தேவையான அளவு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி சேர்க்க போகிறோம். 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட நம்ம இதே போல் செஞ்சு கொடுத்தோன்னா 5 இட்லி சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது அடி பிடிக்கும், அதனால் நல்லா மெல்லிசான தீயிலே இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துட்டேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு இட்லிக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இட்லி ஃபுல்லாக மஞ்சத்தூள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு டேஸ்டியான இட்லி உப்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.